ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தியா சமையல் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஈஸியான கட்லட் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச பீன்ஸ், வேக வச்ச பட்டாணி, வேக வச்ச கேரட்டு, வெங்காயம், இஞ்சி, பிரெட் கிராம்ஸு, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, உப்பு. இப்போ ஒரு பவுலில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு முதல்ல சேர்த்துடலாம். இது எல்லாமே வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி, பீன்ஸ் எல்லாமே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கேரட் சேர்த்துடலாம். இப்போ இதில் பீன்ஸ் சேர்த்துடலாம். பீன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 3-4 பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். கேரட் ஒரு 2 கேரட் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாத்தையும் இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதனால் எல்லாத்தையும் நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு இந்த கட்லட் நம்ம ஈவினிங் டயத்தில் காஃபி சாப்பிட்ற டயத்தில் அந்த டயத்தில் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நல்லா அப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே. இது நம்ம இந்த கேரட், பீன்ஸு இது எல்லாமே தனித்தனியாகவும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றா சேர்த்தும் எல்லாத்தையும் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு பாருங்கள். எல்லாமே உருளைக்கிழங்கு, பீன்ஸு, இது உங்களுக்கு கேரட்டு. இப்போ இதெல்லாம் பட்டாணி சேர்த்துடலாம். வேக வச்ச பட்டாணி இப்போ அதையும் சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம என்ன தான் கையால் இது பண்ணாலும் அந்த பட்டாணிலாம் அதில் சேராது. அதனால தான் சரி இதுலேயே நான் ஸ்மாஷ் பண்ணிடுறேன். ஏன்னா பட்டாணி வெந்தது அப்படின்றதுனால உங்களுக்கு அது நல்லா இதுவாகிடும் பாருங்கள். ஃபுல்லாக அது அப்படியே அதோட சேர்ந்துடும் எல்லாமே. வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ரொம்ப நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வெஜிடபிள் கட்லட் கொஞ்சம் சேர்த்தாலே போதும். இப்போ இதில் இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி கொஞ்சோண்டு தான் சேர்க்குறேன் இஞ்சி. இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் அந்த கொத்தமல்லி சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் சேனலில் எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ரைஸ்லேருந்து வெஜிடபிள் வெரைட்டி ரைஸு, வெஜிடபிள் ரைஸு, பொரியல்லேருந்து எல்லாமே நான் கூட்டு எல்லாமே நான் என்னோடய இதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் என் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மெயின்வைல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ட்ரெஸ் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் போடுறேன். ரெடி டு வேர் சாரீ, ரெடி டு வேர் குர்த்திஸ் எல்லாம் டேரெக்டாக நான் ஹோல்சேலர்ட்டேன்னு நான் வாங்குகிறேன். ஸோ ரேட் உங்களுக்கு நல்லா மாட்ரேட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குவாலிட்டி வைஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க என்கிட்ட. நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். இப்போ கரம் மசாலா தூள் ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். இப்போ இதில் உப்பு சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம். பொடியெல்லாம் சேர்த்துட்டு இந்த உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த மிளகாத்தூள், இந்த மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லா தூளும் இது சேர்த்துட்டு நீங்கள் இதில் வேணும்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா அது உங்களுக்கு அது 1-2மா இருக்கும். அது நம்ம பிசைஞ்சு நம்ம ரவுண்டு பண்ணி போடும் போது நமக்கு அது ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால தான் நான் அது சேர்க்கலை மிளகாத்தூள். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பாருங்கள். இது எல்லாமே இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் கட்லட்னாலே ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேரட்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி கட்லட் செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் பிரெட் கிராம்ஸ் சேர்க்கலாம். பிரெட் கிராம்ஸ் எல்லாத்தையும் நான் போட போகிறதில்ல. இதில் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா நம்ம வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த தண்ணி இருக்கும். அதனால் இந்த பிரெட் கிராம் சேர்த்து நம்ம பிசைஞ்சோம்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ நல்லா அதை பிசைஞ்சிக்கலாம். அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோம்னா நல்ல அது ஒட்டவே கூடாது. அந்த இது மாவு உங்களுக்கு பிசையும் போது அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நமக்கு அது கரெக்டாக இருக்கும்.
பிரெட் கிராம்ஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதை தான் நம்ம வந்து அதை டிப் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு இது வெஜிடபிள் கட்லட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பிளேட்டில் அப்படியே நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக இப்படி கட்லட் ஷேப்பில் இப்படி ரவுண்டு ரெடி பண்ணி நான் சொன்ன மாதிரி பாருங்கள், நல்லா உங்களுக்கு தண்ணியே இல்லாமல் இந்த பிரெட் கிராம்ஸ் போட்டதுனால கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அப்படி நல்லா ரவுண்டு பண்ணி இப்போ ரெடி பண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தட்டில் இப்போ எண்ணெயில் போட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம், பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் சேர்த்துடலாம். பாருங்க, எண்ணெய் காயறதுக்குள்ளே இந்த எல்லாத்தையும் நம்ம பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இந்த பிரெட் கிராம்ஸில் இதில் டிப் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் டிப் பண்ணி இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம இதை எண்ணெயில் போட்டு அதை பொரிச்சு எடுத்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் கட்லட் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் பிரெட் கிராம்ஸில் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம் எல்லாத்தையும். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு சைடு இதுவாக இருக்குது நல்லா. இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே அடுத்தது எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரெட் கிராம்ஸில் போட்டு செய்யும் போது நமக்கு வந்து அது வந்து நமக்கு அது உடையாமல் வரும். அதே மாதிரி நம்ம அந்த மாவு அது அந்த அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போடும் போது அதுலேயும் பிரெட் கிராம்ஸ் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்லெட் வந்து நல்லாயிருக்கும். ஷாலோ ஃப்ரை நிறைய பேர் ஷாலோ ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது ரொம்ப கொஞ்சம் கருப்பான மாதிரி ஒரு இது வந்துடும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நான் எண்ணெயில் போட்டு நான் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள். நல்லா நல்ல கலர், நல்லா நம்ம கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த இதில் இருக்குது பாருங்கள். அந்த கட்லட் வெஜிடபிள் கட்லெட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே சிம்பிளாக இதை செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் கட்லட் ஈஸியான சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுட்டே பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. என் சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணதோ லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான ஒரு கட்லட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.